நம்ம புது வீட்டில் வெள்ளிக்கிழமை தான் பால் காய்ச்சிருந்தோம். சண்டே பக்கத்தில் இருக்கிற கருப்புசாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. சனிக்கிழமை நைட்டு வள்ளி கும்மி கோவில்லையே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பாடி டான்ஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 o'clock கிட்ட தான் வீட்டுக்கு போனோம். சண்டே மார்னிங் என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு சின்னதாக என்கேஜ்மெண்ட் மாதிரி வீட்லேயே வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம். மார்னிங் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீடு பார்க்க போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கிறதுனால யாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பேசி ரொம்ப ஜாலியாக போச்சு. நம்மளோட புது வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கோவில் இருக்குது. வீட்டை வெளியே வந்து நின்னாலே கோபுரம் தெரியும். மார்னிங் எழுந்த உடனேயும் கோபுரத்தை பார்க்குறதே ரொம்ப ப்ளசண்ட்டாக மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. பால் காய்ச்சறது, கும்பாபிஷேகம், என்கேஜ்மெண்ட்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப பேக் டு ஒர்க், பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.